ஃப்ரெண்ட்ஸ், செஸ் விளையாடுறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப் உள்ள போகும். அந்த ஆப் ஏற்றிக்கும், ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் செஸ் பேர். உங்களுக்கு டைம் வந்து 5 மினிட்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் பிகினர் தானே. 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ணு. நம்ம டைமு நம்ம சீக்கிரம் விளாட்னா 2 நிமிஷம். பொறுமையாக பிகினர்னா 10 மினிட்ஸ் வச்சு பொறுமையாக விளாடுங்க. 60 மினிட்ஸ் வச்சு விளாடுங்க. 3 மினிட்ஸ் வச்சு விளாட்லாம். 20 மினிட்ஸ் வச்சு விளாட்லாம். இப்போ நம்ம பிகினர்னால 5 மினிட்ஸ் இருக்கேன். ஆன்லைன் செஸ்ன்னு தொட்டிங்கன்னா உள்ளே போகும். வேர்ல்டில் யார் வேணால் நம்ம கூட விளையாட வருவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும் அதில். ஆன்லைன் நைட்டு பகலில் எந்த டைம் வேணால் விளையாடலாம். ஃபஸ்ட்டு ராஜாவுக்கு முன்னாடி இதை மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரே நேரத்தில் ராணியும் மூவ்மெண்ட் இருக்கும், மந்திரியும் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த நம்மளோட எப்பயுமே நம்மளோட ஏம் என்னென்னா, அந்த ராஜா பக்கத்தில் இருக்கிற அந்த சிப்பாயை எடுத்துகிட்டா ராஜா வெட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ராஜாவுக்கு ஏன்னா இந்த சைடு ராணி இருக்குது, அந்த சைடு நம்ம போக முடியாது. ஏன்னா ராணி இருக்குது, குதிரை இருக்கும், பார்த்துக்கோம். இந்த சைடு யாருமே இல்லை. அந்த சிப்பாயை எடுத்தால் அந்த சிப்பாய் வெட்டினா ராஜாவில் விட்டோம். திரும்ப நம்ம பின்னாடி ஒன்று வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஆட்டம் முடிஞ்சிடும். இப்போ இங்கே வைக்கிறோமா, அவங்க அதை பாதுகாக்க தான் பார்ப்பாங்க. பாருங்கள், வேறு நெட்லேருந்து ஒரு பொண்ணு விளாட்றாங்க. அப்படி இருக்கா. அப்போ இது வந்து இங்கே வச்சிடும். அந்த மந்திரி வந்து அந்த தெரியும்ல, அந்த சைடில் தான் வெள்ளம் வந்தாங்கன்னா வெளியில் தான் இங்கே வச்சிரும். ஏன் அங்கே வச்சேன்னா, அவங்க குதிரை எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம மந்திரியால் இந்த ராஜா முன்னாடி சிப்பாய் வெட்டினா அடுத்தது அவங்க குதிரையால் விட்டுருவான். நம்ம திரும்ப ராணியால் விட்டினா ராஜாவில் விட்டுருவோம். அந்த அவங்க பிளானில் இருக்காங்க. அவங்க பிளானை மாற்றினா நம்ம கிட்டே போகணும். ராஜா சேவ் பண்ணிக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம கிட்டே போவோம். நம்ம அடுத்த இப்போ என்ன பண்ணால் வச்சுக்கோங்களேன், இந்த குதிரை எடுத்துகிட்டு வருவோம் கிட்ட. நமக்கு என்ன வழினா விட்டே வந்தோம். அந்த ராஜாவை சுற்றி அவங்க சேவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த சேஃப்டி நம்ம ஃபஸ்ட்டு உடைக்கணும். இப்போது ராஜா எல் ஷேப்பில் மாட்டிக்கிச்சு. ராணியை சேவ் பண்ணணும். இப்போ குதிரையும் வெட்ட முடியாதுன்னா அங்கே ஒரு குதிரை எல் ஷேப்பில் விட்டோம். ஒரு சிப்பாய் எடுத்து வச்சு குதிரையை தவிர்த்து பார்க்கலாம். எட்ட இப்போ இது முன்னாடி போயிடும். திரும்ப ராணிகள் மாட்டியிருக்கு. ராணி இந்த முறை குதிரை வெட்டிடுவான். நம்ம ஆபத்தாகவே இருக்குது. வெட்டிட்டானா திரும்ப நம்ம விட்டோம். எடுத்து அவன் யானை வந்து வெட்டில் இருக்குது. யானையை காப்பாற்றிக்கிட்டான் பார்த்தீங்களா. இப்போ மந்திரி காப்பாற்றிக்குவோம்.
அவங்க என்ன நவுத்தான்னு தெரில. அவங்க நவுத்தும் போது பிளானுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். விட்டுட்டாங்களா, இதை விட்டுவாங்க. உங்கள் அடுத்த ஆப்ஷன் என்ன தெரியுமா? திடீர்னு சொல்ல முடியாது, மூமெண்ட் வச்சு தான் சொல்லணும். இங்கே அடிப்போம். இப்போ அவங்க மந்திரி வெட்ட முடியாதுன்னா குதிரைகளை வெட்டிடலாம் நம்ம. இப்போ என்ன பண்ணால் இங்கே வச்சுப்போம். ஏன்னா அவங்க குதிரை எட்டு எடுக்க முடியாது. எடுத்தாங்கன்னா ராஜா இருக்குது செக்கு. இப்போ அந்த யானைக்கு அங்கே வச்சுருக்கோம். யானையை காப்பாற்றிக்கிட்டாங்களா? நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்? யானையை விட்டோம், குதிரை விட்டோம். ராஜாவை செக் வச்சுட்டோமா? அவன் நம்ம ராஜாவை செக் வச்சுட்டாங்களாம். இப்போ என்ன மூவ் பண்ணுவாங்கன்னு தெரில. அவங்கள்ட்ட 2 யானை ஒரு ராணி இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு யானை தான் இருக்குது. மாட்டினாங்க. ராணியை கொடுத்துக்கிட்டாங்க, மந்திரி இருக்குது தெரியாது. அவங்க தானே வெளியே விடுவாங்க. கேம் விட்டு தவுறு மாதிரி இருந்தால் விளையாட மாட்டாங்க யாரும். இப்போ என்னென்னா இங்கே வச்சோன்னா ராஜாவுக்கு செக்கு. ராஜாவை பார்த்து நம்ம எண்ணெய் அடிச்சிடறோம். ஆட்ட முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு கேட்குறீங்களா? அது அவ்வளோ சீக்கிரம் முடியாது, கொஞ்சம் டைமிங் இருக்குது. இந்த சைடில் ஒரு யானை இருக்குல்ல, கிட்ட எடுத்தான்ட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்ட எடுத்து வந்துடுறேன், இருங்க. செக்கா ராஜாக்கு அப்புறம் அவங்க ரொம்ப நேரம் விளாட முடியாது. அவங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ஸுங்க ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் தான்.